ஹாய் மேம். அன்றைக்கி நம்ம பண்ணோம்ல அந்த OHP ஷீட்டை வச்சு பண்ணதோட எல்லா அவுட்புட்டுமே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்ட்ரிங் மிஷின் இருக்குல்ல அதை வச்சு பண்ணணும். அதோட ட்ரிக் எல்லாமே நான் சொல்லித்தரேன். நான் கிளியராக சொல்லிடுறேன் மேம். இன்விசிபிள் செயினில் எல்லா மெத்தடுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 மாடல் செஞ்சுருந்தேன். கிளிப் ஸ்டோன் வச்சு ஒன்று பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி மொத்தமாகவே அந்த டாலர் இருக்கும் அது மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி லோட்டஸ் பண்ணியிருந்தோம். இந்த லோட்டஸை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2 அப்படியே இருக்கட்டும். இதை நான் எப்படி மாற்ற போகிறேன்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இந்த மாதிரி க்யூட்டாக கீழே ஒரு லோரியல்ஸில் ஆட் பண்ணி தொங்குற மாதிரி செய்ய போகிறேன். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறத விட இந்த இது சூப்பராக இருக்கா? இதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மட்டும் தான் கீழே இப்படி தொங்க விட முடியும். அது என்னென்னன்றதை ட்ரிக் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேக் சைடு பார்த்தா எப்படி மேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேக் சைடு இப்படி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேக் சைடு யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணும்போது நீட்டாக கிளியராக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இதை இப்படி மாற்றன்றதை பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. இந்த பேக் சைடு கிட்டோட எல்லாரோட கிட்லேயுமே வந்துட்டு ஐபின் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஐபின் இல்லை அப்படின்னா நார்மல் ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும், கியர் வயர் இருக்கலாம், அதையே நீங்கள் மடக்கலாம். அப்படி இல்லாட்டி ஐபின் யூஸ் பண்ணலாம். ஐபின் எப்படி இருக்குன்னா இதோட நேம் தான் வந்துட்டு ஐபின். இது பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல. இதை இப்படி யூஸ் பண்ணுறத விட கட் பண்ணி யூஸ் பண்ணால் நம்ம 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம வாங்கும்போது குவாலிட்டியாக வாங்கணும். ஏன்னா ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது, கொஞ்சம் கூட இருக்குது. குவாலிட்டியாக வாங்கினா தான் பெட்டராக இருக்கும். இந்த இருக்குல்ல உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுன்றதை மட்டும் இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பறக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான முனை வந்து இந்த கையில் பிடிச்சிக்கோங்க. எல்லா ட்ரிக்கையுமே நான் சொல்லிடுறேன். முடித்த பிறகு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம B17 க்ளூ அப்ளை பண்ணுவோம்ல, B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஐபின் வச்சுருக்கோம். அதை எப்படி வைக்கக்கூடாதுன்னா இப்படி வைக்கக்கூடாது. இப்படி நேராக பார்த்த மாதிரி வைக்காமல் இப்படி வச்சாதான் நம்ம லோரியல்ஸ் ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை இப்படியே விட்டுறணும். நல்லா காய விடணும். காஞ்சாதான் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி காய விட்ட ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே நான் செஞ்சுட்டு ஆர்டர் வந்துச்சு, அதெல்லாம் செஞ்சுட்டேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இதை லேசாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம லோரியல்ஸ் ஆட் பண்ணணும். நமக்கு லோரியல்ஸ் தெரியல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி வச்ச பிறகு ஓப்பன் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இதில் இதுக்குள்ளே வந்து இந்த கொக்கி இருக்குல்ல அதுக்குள்ளே பிறகு லோரியல்ஸ் போட்டுரும். ஈஸி மெத்தட் தான். அந்த ஐட்டம்ஸ் மட்டும் நமக்கு என்னென்னு தெரியும். நல்லா காஞ்ச பிறகு லாக் பண்ணிங்கன்னா தான் அந்த இது வந்து லாக் ஆகிருக்கும். இதை முடித்த பிறகு இங்கே எனக்குள்ளே வந்து ஒரு லாக், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நமக்கு தேவையான க்யூட்டான இந்த மாடல் கிடச்சிருச்சு. இது அப்படியே நம்ம இயரிங்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இது பேக் சைடு இப்படி தெரியுதா மேம், என்ன பண்ணலாம்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. நமக்கு பேக் சைடு எல்லாரோட கிட்லேயுமே நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இது நமக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ, ரொம்ப எக்ஸ்ட்ரா கட் பண்ணாதீங்க, ரொம்ப எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் இந்த ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த சைஸ் தான் எனக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சைஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேயுமே B7000 க்ளூவே அப்ளை பண்ணுங்கள். B7000 க்ளூவே அப்ளை பண்ணிவிட்டு போது உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உடனே ரிப்ளை வரணும்னு ப்ளீஸ் எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி என் சைடுலேருந்து கண்டிப்பாக ரிப்ளை வரும். ரிப்ளை வராமல் எங்கேயுமே போகாது. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா பேக் சைடுமே நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த மாதிரி பேக் சைட் யூஸ் பண்ணும்போது பேக் சைடுமே நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும், ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு? இது மாதிரி இன்னொன்று பண்ணணும். இன்னொன்று பண்ணிட்டு அதை செயினாக மேக் பண்ணணும். செயினாக மேக் பண்ணுறது உங்களுக்கு தெரியல, இல்லாட்டி பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் 3 ரெடி பண்ணிட்டேன் மேம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோதான். 3 நம்ம ரெடி பண்ணி வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், கியர் வயர் இருக்குல்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி கியர் வயர் யூஸ் பண்ணி 2 பக்கம் கியர் லாக் யூஸ் பண்ணி இது செயினாக மாற்றிட போகிறோம். இதையே நம்ம ஸ்டெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி ஸ்டெட் அட்டாச்சர் இருக்குல்ல, அதை மட்டும் ஆட் பண்ணால் ஸ்டெட்டாக யூஸ் பண்ணிடலாம். இது வந்து 3D மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுற லோட்டஸ் பெட்டல் கீழே லோரியல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் தாராளமாக 220 250 வரைக்கும் சார்ஜ் பண்ணி விற்கலாம். அதை அந்த கிளாஸில் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு மாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இதே மாதிரி சேல் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.